அனைவரையும் வணங்குகின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்று சுந்தரர் அருளிச் செய்திருக்கின்ற ஒரு தேவாரப் பாடல். புல்லுணைப்பணி வெண்கதிர் கண்டார் போலும் வாழ்க்கை பொருளிலை நாளும் என்னெனக்கினி இற்றைக்கு நாளை என்றிருந்து இடருற்றனன் எந்தாய் முன்னமே உன் சேவடி சேரா மூர்க்கன் ஆகி கழிந்தன காலம் இன்னம் என்றெனக்கு உய்வகை அருளாய் இடைமருதுரை எந்தை பிரானே. பாடல். புல்லுணிப்பணி வெண்கதிர் கண்டார் போலும் வாழ்க்கை பொருள் இலை நாளும். அதிகாலையிலே புல் நுனியின் மேலே பனித்துளி இருக்கும். மிக அழகாக இருக்கும் பனித்துளி. ஆனால் கதிரவன் வந்துவிட்டால் வெண்கதிர் கண்டார் போலும். சூரிய ஒளி பட்டுவிட்டால், கதிரவன் வந்துவிட்டால் அந்த பனித்துளி எல்லாம் அழகிய பனித்துளி காணாமற் போகும். அப்படித்தான் வாழ்க்கை. இன்று ஒன்று இருக்கும், நாளை இல்லாது இருக்கும். அது எப்படி இருக்கும் என்றால், இந்த புல் நுனியின் மீது நின்றிருக்கின்ற பனித்துளி கதிரவனை கண்டவுடன் மறைந்து போவது போல இன்றிருப்பது கால ஓட்டத்திலே நாளை இல்லாது போகும். அதனால் வாழ்க்கை பொருள் இலை நாளும் என்று சுந்தரர் சொல்லுகிறார். என்னெனக்கு இனி இற்றைக்கு நாளை என்று இருந்து இடர் உற்றனன் எந்தாய். இன்றைக்கு நாளைக்கு என்று கடத்தி கடத்தி இருந்ததனாலே எனக்கு வாழ்விலே துன்பங்கள் வந்தன. இன்பம் இன்றைக்கு இருக்கும், இன்றைக்கு என்று எண்ணி இருந்தேன், நாளை என்று எண்ணி இருந்தேன், என்னெனக்கு இனி. அதாவது இதை வாழ்க்கையிலே பொருத்தி பார்க்கிறோம். நல்ல விஷயங்களை செய்வதென்றால் அது இன்றைக்கே செய்துவிட வேண்டும். தொழில் தொடங்குவது இன்றைக்கே செய்துவிட வேண்டும். படிப்பது இன்றைக்கே படித்து முடித்து விட வேண்டும். ஒரு பணியை யோசித்து கொண்டே இருக்கக்கூடாது. எனக்கு இனி என்ன இருக்கிறது, எனக்கு இன்றைக்கு நாளை என்று இருந்து நான் கஷ்டப்பட்டேன், இனி எனக்கு என்ன இருக்கிறது. இன்றைக்கு நாளை என்று இருக்கக்கூடாது. அன்றைக்கே அந்த பணியை முடித்து விட வேண்டும். அப்படி முடித்தால் கஷ்டம் இல்லை. எனக்கு இனி இற்றைக்கு நாளை என்று இருந்து இடர் உற்றனன். அப்படி இருந்தால் கஷ்டம் வரும். அப்படி இருக்கக்கூடாது. இன்றைய பணியை இன்றைக்கே முடித்து விட வேண்டும். இன்றைய படிப்பை இன்றைக்கே முடித்து விட வேண்டும். இன்றைய வேலையை இன்றைக்கே முடித்து விட வேண்டும். இறைவனை வணங்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கே இறைவனை வணங்க வேண்டும். இறைவனுக்கு உரிய அன்பினை செலுத்த வேண்டும் என்றால் இன்றைக்கே தொடங்கிவிட வேண்டும். சுந்தரர் அதுதான் சொல்லுகிறார். எனக்கு இனி இற்றைக்கு நாளை என்று இருந்து இடர் உற்றனன் எந்தாய். உன்னை வணங்க வேண்டும். இந்த உலகத்து அனைத்து நலன்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு நாளை என்று இருந்து நான் இடருற்றனன். முன்னமே உன் சேவடி சேரா மூர்க்கனாகி கழிந்தன காலம். முன்னமே உன்னை தொழுதிருக்கலாம், முன்னமே உன் சேவடி சேர அனைத்து முயற்சிகளையும் நான் செய்திருக்கலாம். அப்படி செய்யாது மூர்க்கனாகி இருந்து காலங்கள் எல்லாம் கழிந்து விட்டனவே. இந்த வேலை செய்ய வேண்டும், இந்த படிப்பை முடிக்க வேண்டும் என்று நான் முன்னமே திட்டமிட்டு அதை செய்யாதனாலே காலங்கள் எல்லாம் கழிந்து விட்டனவே. அப்படி என்று பலர் நினைப்பார்கள். அப்படி சுந்தரர் சொல்லியிருக்கிறார். முன்னமே உன் சேவடி சேரா மூர்க்கனாகி கழிந்தன காலம். எல்லாம் வீணாகி போய்விட்டது. இன்னும் என்றெனக்கு உய்வகை அருளாய் இடைமருதுரை எந்தை பிரானே. உய்வகை அருளாய். இன்னும்
அப்படி இருந்துவிட்டேன், இன்று நாளை என்று இருந்துவிட்டேன், உன் சேவடி சேரா மூர்க்கனாகி காலங்களை கழித்து விட்டேன், எனக்கு வாழும் வழி அருளாய் உய்வகை அருளாய் இடைமருதுரை எந்தை பிரானே. திருவிடை மருதூரிலே வீற்றிருக்கின்ற மகாலிங்க பெருமானிடம் சுந்தரர் வேண்டி கேட்டுக்கொள்கிறார். இன்னம் என்றெனக்கு அருளாய் இடைமருதுரை எந்தை பிரானே. அதாவது நமக்கு இது என்ன உணர்த்துகிறது? திருமூலர் சொல்வார் அல்லவா, பின்னை நின்று என்னே பிறவி பெறுவது முன்னை நன்றாய் முயல்தவம் செய்கிறார் என்கிற 2 வரிகள் இந்த தேவார பாடலிலே நமக்கு உணர்த்துகின்றன. நாம் எந்த பணி தொடங்க வேண்டும், செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ நல்ல பணிகளை அப்பொழுதே செய்து முடித்து விட வேண்டும். இன்று நாளை என்று எண்ணி இருக்கக்கூடாது. எனக்கு இனி இற்றைக்கு நாளை என்று இருந்து இடர் உற்றனன் துன்பம் வரும். ஆகவே அன்றைய பணியை, அன்றைய திட்டத்தை அன்றைக்கே முடித்து விட வேண்டும். இந்த செய்தியை, இந்த நெறியினை இந்த பாடலிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். சுந்தரர் தேவாரத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். இறை அருள் அனைவருக்கும் தேவை. அந்த இறை அருளை இன்றைக்கே நாடி சென்று விட வேண்டும். இறை அருள் தேவை என்று நினைத்த பொழுதே, இறைவனை நினைத்த பொழுதே நல் அறங்களை மேற்கொள்ள வேண்டும். அறவழியிலே நம் பயணம் தொடங்க வேண்டும் என்பதை இந்த பதிகத்திலிருந்து நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.